வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜான்சன். இன்றைக்கி வேலை எங்கே நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் விராலிமலையில் நடக்குது. ஒரு 25 சென்ட்டுக்கு நம்ம ஃபென்சிங் பண்ணி தர சொன்னாங்க. 8 அடிக்கு ஒரு கல் போட்டு ஃபென்சிங் பண்ணி தர சொன்னாங்க. அதுக்குண்டான வேலையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க, நம்ம சேனல் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்கும் ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்கு கல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து குழி தோண்டுவோம். இப்போ எத்தனை எல்கு கல் இருக்கும், 4 முக்கு இருந்துச்சுன்னா 4 முக்கு எல்கு கல்லில் கரெக்டாக அடுத்த சைடும் போகாத மாதிரி, நம்ம சைடும் கழியாத மாதிரி தெளிவான முறையில் அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழி தோண்டுவோம். இப்போ கல் என்ன சைஸ் போட போகிறோம்னு வச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 அடி கல், புதுக்கோட்டை கல்லுன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு புதுக்கோட்டை கல் வச்சு தான் ஃபென்சிங் பண்ண போகிறோம். வலை வந்து கரெக்டாக 3.25 இன்ச்சு வலை, ட்விஸ்ட்டு மேலேயும் ட்விஸ்ட்டு கீழேயும் ட்விஸ்ட்டு, கீழே பண்ணி கிண்ணி ஆடு மாடு எதுவுமே உள்ள நுழையாத மாதிரி சொன்னதுனால நம்ம ட்விஸ்ட்டு வலை தான் பண்ண சொன்னாங்க. அதனால் ட்விஸ்ட்டே நம்ம கொண்டு வந்திருக்கோம். நான் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு A to Z ஃபென்சிங் எந்த மாதிரிலாம் ஃபென்சிங் பண்ணலாம்னு சொல்லி நான் காட்டுறேன். இப்போ நம்ம ஆட்கள் வந்து ஃபஸ்ட்டு குழி தோண்டிருக்கோம். குழி தோண்டக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இடம் வந்து கொஞ்சம் தொழி மாதிரி இடம் காஞ்சா இருந்துச்சு. கீழேயுமே நல்லா பாறை அந்த மாதிரி இருந்தனால கஷ்டப்பட்டு 2 பேர் சேர்ந்து தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், பாறை தான் குத்தி எடுத்த மாதிரி சரல் மண் ப்ளஸ் பாறைங்கிறதுனால குழி தோன்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஆட்கள் குழி தோண்டாங்க. இன்னைக்கு கல் எத்தனை கல் வேலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 கல் வேலை. கரெக்டாக 30 கல் வேலை. 8 அடிக்கு ஒரு கல் போட்டு தர சொன்னாங்க. நம்ம நார்மலாக 10 அடிக்கு போடுவோம். வீட்டு இடனால எனக்கு 8 அடிக்கு போட்டு தாங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம 8 அடிக்கு ஒரு கல் போட்டு கரெக்டாக 5 அடி ஒசர வலை. முள் கம்பியுமே 4 கம்பி இழுத்துற சொன்னாங்க. 2 கம்பி வலைக்கு உள்ளேயும் 2 கம்பி வலைக்கு வெளியும். வலை உள்ளேயும் வரக்கூடாது வெளியும் வரக்கூடாது, அப்படியே ஸ்டெடியாக இருக்குன்னு காரணத்தினால 2 பக்கமும் வெளியும் உள்ளேயுமா 2 கம்பி இழுத்துற சொன்னதுனால 2 கம்பி இழுத்து கொடுத்துருக்கோம். பாருங்கள், இது வந்து வீடு பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் எல்கு கல் கிடக்குது. வீட்டை கழித்து நம்ம வந்து அதில் குழி தோண்டிகிட்டு இருக்கோம். பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, இது வந்து கொஞ்சம் புல்லாக இருந்த இடம். எல்கு கல்லுக்கு உள்ளே தான் தோன்றோம். அவங்க இடத்துல தான் நம்ம ஃபென்சிங் போட்டுறோம். எல்கு கல் வெளியே தான் இருக்குது. ஒரு 1 அடி உள்ளே போட்ட மாதிரி நம்ம இடத்துல போட்டதால உள்ளே தோன்றோம். இந்த இடத்துல நீ ஃபுல்லாக போட போகிறோம். பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஃபென்சிங் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடுலேருந்து எங்கே கால் பண்ணாலும் சரி நம்ம பண்ணி கொடுப்போம். 5 சென்டோ 50 ஏக்கரோ 100 ஏக்கரோ எவ்வளோ இடம்னாலும் நம்ம ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். புதுக்கோட்டை கல்லுனாலும் சரி, கிருஷ்ணகிரி கல்லுனாலும் சரி, எந்த சைஸில் கேட்குறீங்களோ அந்த சைஸில் வந்து நம்ம ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். வலை வந்து 4 அடி வலை போடலாம், 5 அடி வலை போடலாம், 6 அடி வலை போடலாம். கஸ்டமர் கேட்குற மாதிரி எத்தனை அடி வலை கேட்குறீங்களோ அத்தனை அடிக்கு நம்ம வலை போட்டு அதுக்கேற்ற ரேட்டை பேசி நம்ம வந்து தெளிவாக ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். அதே மாதிரி கலரும் அடித்து கொடுப்போம். கலர் அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் வந்து என்ன கலர் கேட்கணும் அந்த கலர் நீங்கள் பெயின்னாலும் சரி, டிஸ்டம்பர்னாலும் சரி, ஒயிட் வாஷ்னாலும் சரி நீங்கள் வாங்கி தந்துடணும். அது வந்து கல்லுக்கு வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். ஒரு கல்லுக்கு அடிக்கிறதுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். பாருங்கள், குழி வந்து குழி வந்து தோண்டிட்டாங்க. இப்போ வந்து வண்டியிலேருந்து கல் இறக்குறாங்க. கல் வந்து கரெக்டாக 7 அடி இருக்கும். புதுக்கோட்டை கல் கொஞ்சம் கல் இறக்கி வச்சிருக்கு, மீதி கல் வண்டியில் இருக்குது. இப்போ எடுத்துக்கொண்டு குழியில் போட போகிறாங்க. பார்த்தீங்களா, கல் நல்ல பெரிய கல்லாக இருக்கும், தரமாக இருக்கும். ஒரு ஆள்லாம் ஈஸியாக தூக்கிட்டு போக முடியாது. அது அனுபவம் இல்லாத ஆட்கள் வந்து சமக்க முடியாது. கல் நம்மகிட்ட இருக்க வேலைக்காரங்க 10 வருஷத்துக்கு மேலே அந்த ஃபென்சிங் ஒர்க்கில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தெரியாது. புதுசாக போய் நம்ம கல் எடுத்து சமக்கிறோம் அப்படின்னா கொண்டு போக முடியாது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். பாருங்கள், கல் கொண்டு போய்ட்டுருங்க. கரெக்டாக கல் வந்து 5 இன்ச்சு விரிவு இருக்கும். குறைஞ்சபட்சம் 5 இன்ச்சு 4.5 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரே சைஸாக இருக்கும், ஒரே மாடுலேஷனில் இருக்கும். கோண்டல் மாடலாக இருக்காது, நேராக இருக்கும். கல் எல்லாமே தெளிவான முறையில் இருக்கும். நம்ம கல் வந்து கரெக்டான கல் எடுத்து நம்ம வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். பார்த்தீங்களா, கல் இப்போ வெளியே எடுக்கிறாங்க. இப்போ அந்த முக்கு குழிக்கு வந்து கல் கொண்டு போயிட்டாங்க, அதை காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, முக்கு குழிக்கு வந்து லாஸ்ட்டு கல் கொண்டு போகிறாங்க. இப்போ அது போடும்போது பாருங்கள் ரொம்ப கட்டையாயிரும். கரெக்டாக 7 அடி தோண்டியிருக்கிறதுனால 7 அடி கல் 2 அடி உள்ளே போயிடும், 5 அடி தான் இருக்கும். இப்போ இது கல் கொஞ்சம் வளர்த்தியாக இருக்குது. ஏன்னா கீழே வந்து அஸ்திவார கல் இருந்துச்சு. அந்த வீட்டோட அஸ்திவாரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல் இருந்தால் 5.2 அந்த மாதிரி இருக்கும். அந்த கல் அவசரம் எம்ம உள்ள கல் வந்து நம்ம மட்டமாக தெளிவாக பார்த்து போட்டுருவோம். கல் பார்த்திங்களா தரமான இருக்கும். கரெக்டாக புதுக்கோட்டை கல். இது வந்து நம்ம சிமெண்ட் போஸ்ட்லையும் 7 அடி சிமெண்ட் போஸ்ட்லையும் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி கிருஷ்ணகிரி கருங்கல்லையும் பண்ணி கொடுப்போம். ஒவ்வொரு அதுக்கும் ஒவ்வொரு ரேட்டு வந்து மாறுபடும். நம்ம கஸ்டமர் வந்து புதுக்கோட்டை கல் தான் போடணும் அப்படின்னால கல் நல்லா பெரிய கல்லாக பார்த்து போடுங்கனால பெரிய கல் புதுக்கோட்டை கல் நம்ம வண்டியிலே எடுத்து நம்ம குவாரிலாம் தெரிஞ்ச குவாரி இருக்கிறதுனால அதிலே சொல்லி நம்ம வண்டியிலே கொண்டு வந்துட்டோம். பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா நாங்கள் எங்கள் வண்டியிலே கொண்டு அடித்து உங்களுக்கு போட்டுருவோம். இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னா மொத்தமாக அவங்கள வந்து வண்டியில் கொண்டு வர சொல்லுவோம். 100 கல் 200 கல் வேலை அப்படின்னா வண்டியில் கொண்டு வர சொல்லுவோம். இல்லை அப்படின்னா மற்றதுக்கு நம்ம வண்டி கொண்டு போய் எடுத்து கொண்டு வந்துடுவோம். நம்மளே கல் கொண்டு வந்து எந்த மாதிரி தரமான கல்லோ அந்த மாதிரி தரமான கல்லை எடுத்துக்கொண்டே நம்ம வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துருவோம். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளியூரில் இருக்குன்னா இடத்துக்கு காட்டி தர முடியாது அப்படின்னா நீங்கள் நான் ஃபோன் போட்டு சொன்னால் போதும். இப்போ லோக்கல் உங்கள் சொந்தக்காரங்க யாரும் இருந்தால் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி அவங்க நம்பர் தந்தால் போதும். நாங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி
இடத்த போய் பார்த்துட்டு இடத்த மேஷம் அளந்து பார்த்துட்டு எவ்வளோ வரும் என்ன அதுன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட பேசிடுவோம். நீங்கள் என்னைக்கு ஃபென்சிங் அமைக்க சொல்கிறீங்களோ அன்றைக்கி நம்ம வந்து இடத்த ஃபென்சிங் வந்து தெளிவாக அமைச்சு கொடுத்துருவோம். நம்ம கல் கணக்குலேயும் அமைச்சு கொடுப்போம், அதேமாதிரி அடி கணக்குலேயும் அமைச்சு கொடுப்போம். இப்போ சப்போஸுக்கு உங்களுக்கு வந்து கல் கால் கணக்கில் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா அடி கணக்குக்கும் கல் கால் கணக்குக்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம ஒரு 1000 அடி ஃபென்சிங் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ கல் கால் கணக்கில் நம்ம 10 அடிக்கு ஒரு கல் போடுவோம். அப்படி முச்சில் உங்களுக்கு ஒரு 101 கல் வரும். 1000 அடிக்கு வந்து 101 கல் வரும். சரி, முக்கு ஃபஸ்ட்டு கல் கணக்கு வராது, அதே மாதிரி 101 கல் வரும். அது வந்து 140 ரூபாய்க்கு நீங்கள் பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து 1,40,000 வரும். இதே நம்ம கல் கால் கணக்கில் பண்ணோம் அப்படின்னா ஒரு கல்லுக்கு நம்ம நார்மலாக பண்ணது வந்து இது 140 ரூபாய்க்கு அடிக்கு பண்ணுறோம்னா அது 1,300 பண்ணுவோம், 1,200 பண்ணுவோம். அது செல்லவங்க கல்லுக்கால் கணக்கில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 100 கல் போடுற இடத்துல வந்து 120 கல் 130 கல்லுன்னு போடுறாங்க. அப்படின்னு சொல்லி நீங்கள் 1000 ரூபாய்க்கு 1,200 1,300 அவங்க போடுறாங்க அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணி பார்க்கும்போது 130 கல் கணக்கு பண்ணும்போது நான் சொல்கிற ரேட்டோட உங்களுக்கு வந்து அதிகமாகிடும். அதனால் என்றைக்குமே நம்ம வந்து ஃபென்சிங் வந்து அடி கணக்கில் தான் பேசுவோம் கஸ்டமர்கிட்ட. கஸ்டமரை ஏமாற்றணும் அந்த மாதிரி குறிக்கோளாக நம்மளுக்கு கிடையாது. கரெக்டாக எந்த அடிக்கு எத்தனை அடி போட்டிருக்கோமோ அந்த அடிக்கு தான் நம்ம பண்ணுமே தவிர கல் மட்டும் போட்டு எக்ஸ்ட்ரா 1,200 கல்லை போட்டுட்டு 1,200 1,400 1,500 வாங்குறதே கிடையாது. எதுக்கு 1,200 இந்த மாதிரி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா 6 அடியிலேருந்தே கணக்கு பண்ணி நான் சொல்கிறேன். 6 அடிக்கல்னா ஒரு 1,200 பண்ணுவாங்க, 7 அடிக்கல்னா 1,400 அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. கல் கால் கணக்கில் போடுறது நம்ம அடி கணக்கிலே குறைச்சிரும். இப்போ வந்து கல் கொஞ்சம் நெருக்கி போடணும் அப்படின்னா அடிக்கு வந்து 10 ரூபா 10 அடி போடுற கல்லை வந்து 8 அடிக்கு போடுவோம். 8 அடிக்கு போடும்போது இப்போ 140 ரூபா நார்மலாக பண்ணுறோம் அப்படின்னா 10 ரூபா மட்டும் கூட கேட்டு ஒரு 150 ரூபாய்க்கு பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா நம்ம இருந்து 100 கல் போடுற இடத்துல 120 கல் வரும். அப்படிங்க பட்சத்தில் 10 ரூபா தான் உங்களுக்கு பெருசு. 10 அடிங்க பட்சத்தில் அடிக்கு வந்து 10 ரூபா பட்சத்தில் 10 அடிக்கு 100 ரூபா தான் போகும். 1000 அடிங்க பட்சத்தில் உங்களுக்கு 10,000 ரூபா தான் ஆச்சு. கல்லுக்கால் கணக்கு பட்சத்தில் உங்களுக்கு 20,000 கணக்கு மேலே போயிடும். அதில் வந்து உங்களுக்கு நீங்களே ஏமாற்றப்படலாம். அந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணக்கூடாது. நம்ம என்றைக்குமே அடி கணக்கில் பேச தான் பண்ணுவோம். இப்போ லோக்கல்னாலும் சரி வெளியே தமிழ்நாடு ஃபுல்லானாலும் சரி சில இடத்துல வந்து கல்லுக்கால் கணக்கில் பேசுவாங்க. அப்படி இப்போ ஃபென்சிங் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக அடி கணக்கிலே கேட்டு பண்ணுங்கள். நம்மகிட்ட கால் பண்ணி சொன்னீங்கன்னா நம்ம கூட தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுக்கறனால எவ்வளோ இடம்னாலும் நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. அதேமாதிரி வலையுமே நம்மகிட்ட வந்து ஜிஎஸ்எம் வந்து கரெக்டாக 70க்கு மேலே இருக்கும். நார்மல் வலைங்கிறது 30 இருக்கும். அந்த மாதிரி வலை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து ராஜ்கார்டு வயர்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்எம் 70 இருக்கும். மைக்கானுக்கு அடுத்த பிராண்ட் நல்லா இருக்கும். இது நம்ம ஃபுல்லாகவே இந்த மாதிரி ராஜ்கார்டு ஒயர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறது. மற்ற நார்மல் ஒயர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதில்ல. வலையும் சரி முள்ளுக்கம்மியும் சரி ரெண்டுமே ராஜ்கார்டு ஒயர் தான் பண்ணுவோம். அதேமாதிரி நீங்கள் டாட்டாவில் பண்ணி தர சொன்னாலும் நம்ம டாட்டா கம்பி எடுத்து பண்ணி கொடுப்போம். பெஸ்ட்டு ஃபென்ஸ்ன்னு இருக்குது, அதுலேருந்து ஒரு கம்பி எடுத்து அதுலேருந்து நம்ம டாட்டா கம்பி வலை தயார் பண்ணி நம்ம அதில் பண்ணி கொடுப்போம். பாருங்கள், குழி தோண்டிகிட்டு இருக்காங்க. குழி வந்து இடம் வந்து ஒரு சில இடம் வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ தோன்ற இடம் கொஞ்சம் மண் மாதிரி உள்ள இடம். பழைய வந்து காங்கிரீட் போட்ட இடம்னால அது மேலே வந்து காங்கிரீட் அதுமாக இருக்குது. அது உடைக்க கஷ்டப்படுறாங்க. கீழேயுமே சில இடத்துல வந்து சரல் மாதிரி இருந்துச்சு. உடைக்குமே கஷ்டப்பட்டு தான் தோண்டினாங்க. நம்ம ஆட்கள் எப்படி வேணால் எவ்வளோ இடத்துல எவ்வளவோ தோண்ட முடியுமோ கீழே பாறை மாதிரி இருந்தாலுமே ஒரு சில உடச்சி எடுக்க முடியாது, உடச்சி எடுத்துருவோம் நாங்கள். மற்ற அது மாதிரி நம்ம விட்டுட்டு போகிற கிடையாது. அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிற கிடையாது. சப்போஸ் கீழே பாறையாகவே பெருசாக இருக்குன்னா மட்டுமே தான் அந்த இடத்த நம்ம விட்டுட்டு போகிறது. இல்லை அப்படின்னா கஷ்டப்பட்டுனாலும் குளிக்க டைம் எடுத்துனாலும் கிளியராக உடச்சி தான் போடுவோம். பாருங்கள், கல் தூக்கி போட்டாச்சு. கல் இப்போவுமே மட்டமாக இருக்குது. ஏன்னா 2 அடி கரெக்டாக தோண்டிட்டாங்க. அதனால கல் வந்து 2ஆவது தோண்டி எடுத்து மட்டமாக எடுத்து 2ஆவது தோண்ட வேண்டிய அவசியம் இருக்காது. முதலே கிளியராக தோண்டிட்டோம் அப்படின்னா அது வந்து தெளிவாயிரும். பார்த்தீங்கன்னா கல் நல்ல பெரிய கல்லாக இருக்கும். நீங்கள் கஸ்டமர் எந்த மாதிரி கல் கேட்குறீங்களோ அந்த மாதிரி குவாரியில் சொல்லி எடுத்துக்கணும். ஒரு 10 கல் வருதுன்னா அது கண்டிப்பாக 2 கல் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். அதை நம்ம ரொம்ப கணக்கு வைக்க முடியாது. ஏன்னா கல் வந்து நமக்கு தெளித்து எடுக்க முடியாது. தெளித்து எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கல் உட்காந்துரும். அப்படி எடுக்க முடியாது. அப்படி ஏற்றவும் மாட்டாங்க லோடு. மொத்தமாக எத்தனை கல்லோ அது வருஷப்படி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம கல் ஏற்ற முடியும். பாருங்கள், இப்போ வண்டியிலேருந்து முன்னாடி கல் போட்டுட்ருக்காங்க. இது என்னென்னா 8 அடிக்கு ஒரு கல் போட சொன்னாங்க. அதே மாதிரி வழிப்பாதை வந்து 3 அடி வழிப்பாதை கேட்டு போட சொன்னாங்க. அது கேட்டு போடுறது எல்லாமே உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்களா, இது வந்து நம்ம வழிப்பாதை கொண்டு போகிறாங்க கல். வழிப்பாதைக்கு வச்சு நம்ம பெரிய கல்லாக போட்டால் தான் வழிப்பாதைக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னு சின்னது போட்டோம் அப்படின்னா வழிப்பாதை கேட்டு போடவும் சரி ஏகும் சரி கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்த மாதிரி இருக்கும். நம்ம வழிப்பாதைக்கு முன்னாடி எல்லா இடத்துலையுமே பெரிய கல் தான். ஒரு சில சின்ன கல் ஒரு சில 1 2 வந்துச்சு அப்படின்னா அது வந்து வெளியில் போடுற மாதிரி கொஞ்சம் தெளிவாக போட்டு கொடுத்துருவோம். பார்த்தீங்களா, கல் கொண்டு போயிட்டுருக்காங்க. கல் நல்லா பெரிய கல்லாக இருக்கும். வெயிட்டுமே நல்லா 90 கிலோவுக்கு மேலே இருக்கும் கல். இது வந்து அனுபவம் உள்ளவங்க மட்டும்தான் கல் எடுத்து சமைக்க முடியும், இல்லைன்னு சமைக்க முடியாது. இதே மாதிரி நீங்கள் வந்து 4 அடி வலை போடணும், 5 அடி வலை போடணும், 6 அடி வலை போடணும்னு சரி நம்மளுக்கு கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம்.
நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே எவ்வளோ இடம்னாலும் சரி தெளிவான முறையில் பண்ணி கொடுப்போம். நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு நாள் சொல்கிறோம் அப்படின்னா அந்த நாளைக்கு வந்து இடத்த பார்ப்பேன். பார்த்துட்டு இடம் கிளியராக இருக்குது, ஒதுக்க வேண்டியது இல்லை, கொஞ்சம் முள் அது இதுமாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக இந்த இடத்த ஒதுக்கினா தான் மட்டமாக பண்ண முடியும். ஃபென்சிங் வந்து எந்த இடத்துலையும் பண்ணிடலாம். இப்போ ஒரு இடத்துல வந்து தெளிவாக ஃபென்சிங் பண்ண அப்படின்னா ஒரு ஏத்தம் இறக்கமாக இருக்குது, முள்ளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் ஒதுக்கி தந்தால் தான் ஃபென்சிங் வந்து மட்டமாக பண்ண முடியும். இல்லைனா மேலேயும் கீழேயுமா இருந்த மாதிரி இருக்கும், வந்து அசிங்கமாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. பாருங்கள், இப்போ மட்டமாக ஃபுல்லாகவே கல் போட்டாச்சு. அதே மாதிரி மேலேயுமே கலர் அடித்து விட்டாச்சு. மேலே கலர் அடித்து ஒரு அம்புக்குறி மாதிரி வி மாதிரி போட்டு தந்துருங்க அப்படின்னு கஸ்டமர் கேட்டதுனால அதே மாதிரி அதுக்குமே நம்ம பிளான் பண்ணி வச்சுட்ருக்கோம். பாருங்கள், இது இப்போ கல் போட்டு மண் போடுறாங்களா, மண் போட்டு கல் சப்போஸ் கீழே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மேலே தூக்கி விடுவாங்க. 5 அடி மேலே நிற்கும்போது அப்போ தான் எல்லா கல்லுமே லெவலாக இருக்கும். ஒரு கல் கீழே ஒரு கல் மேலே இருந்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. பாருங்கள், கல் மட்டமாக போட்டு விட்டாச்சுன்னா மட்டமாக இது ஒன்று தூக்கி விட்டாச்சு அப்படின்னா தெளிவாயிரும். பார்த்தீங்களா, இப்போ இதில் மண்ணை போட்டு கொஞ்சம் தூக்க போகிறாங்க. ஏன்னா கல் அந்த கல்லுக்கும் எண்டு கல்லுக்குமே அதுக்கு அடுத்த கல்லுக்குமே வந்து கட்டையாக இருக்குது. அதை மண் போட்டு தூக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாகிடும். நம்ம முள் கம்பியோ வலை கம்பியோ எதுவுமே கரெக்டான கல்லை வந்து மட்டமான முறையில் போட்டு கொடுத்துரும். மட்டமான முறையில் போட்டு கொடுத்தா தான் அது வலை பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், எல்லா விஷயத்துக்குமே அது பார்க்குற தெளிவாக இருக்கும். இல்லை அப்படின்னா அது முன்ன பின்னமாக வலை அசிங்கமாக தெரியும். அந்த மாதிரி நம்ம இடம் கொடுக்குறே கிடையாது. பண்ணுற வேலையை வந்து தெளிவான முறையில் தரமாக அமைச்சு கொடுத்துருவோம். அதுவுமே 5 அடி ஒசர வலை அப்படின்னா கல்லுக்கு மட்டமாக தெளிவாக கட்டிடுவோம். சப்போஸ் கீழே தோண்ட முடியல, பாறை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 2 வரல மேலே நிற்கலாம், 3 வரல மேலே நிற்கலாம். இப்போ தோண்ட முடிஞ்ச இடத்துல வந்து தெளிவான முறையில் தோண்டி தெளிவான முறையில் அமைச்சு கொடுத்துருவோம். உங்கள் இடத்துல ஃபுல்லாக வீடியோ முடிஞ்ச பிறகு பார்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு சொல்லி நீங்களே பார்ப்பீங்க வீடியோ. அதனால் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டை வந்து தெளிவாக பார்த்து கொடுத்தாச்சு. உங்கள் இடம் கரெக்டாக தோண்ட கரெக்டாக இருந்ததுனால மட்டை வந்து தெளிவாக எடுத்தாச்சு. இனிமேல் வந்து கீழே வந்து ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்புக்குறி போடுவோம். போட்டுட்டு உங்களுக்கு தெளிவாக பண்ணி கொடுக்குறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அந்த லைனில் யாருக்கும் ஃபென்சிங் பண்ணணும், எவ்வளோ இடம் பண்ணாலும் சரி நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்து எந்த மாதிரி வலை போட்டு கொடுத்தாலும் சரி தெளிவான முறையில் ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். கஸ்டமரை நம்ம அடிக்கணக்கு மட்டும் தான் பேசுவோம், கல்லுக்கால் கணக்கில் பேசி நம்ம கஸ்டமரை ஏமாத்துறது கிடையாது. அடிக்கு என்ன ரேட்டோ அது மட்டும் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக அடித்து முடிச்ச பிறகு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணி கரெக்டாக வாங்குவோமே தவிர எக்ஸ்ட்ரா காசு எதுவுமே நம்ம கேட்குறே கிடையாது. அதே மாதிரி கஸ்டமரை வந்து அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம வந்து கஷ்டப்படுத்துறது கிடையாது. நம்மளே A to Z எல்லாமே கொண்டு வந்து கல்லுமே எல்லாமே நம்மளே எடுத்துக்கொண்டு போட்டுருவோம். அதனால் கஸ்டமருக்கு எந்த வேலையுமே இருக்காது. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்த பார்த்தோம், 2 ஏக்கர் இடத்துக்கு ஃபென்சிங் இருக்குது அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட் நாள் வந்து வலை கெட்டு கம்பி ஆட்கள் எல்லாமே கொண்டு வந்து குழி தோண்ட ஆரம்பிச்சிடும். குழி தோண்டும் போது கஸ்டமர் இப்போ 3 லட்ச ரூபா வருது அப்படின்னா கண்டிப்பாக 2 லட்ச ரூபா தர மாதிரி இருக்கும். நீங்கள் பணம் தந்ததுக்கப்புறம் கல்லோடு வரும். பக்கத்தில் இருந்துச்சு அவங்க கஷ்டம் இடத்துக்காரங்க கல் பட்டுறக்காரங்க நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா அங்கேருந்து நாங்களே எடுத்துகிட்டு வந்துடுவோம். அங்கே உள்ளவங்க கல் ஏற்றி விட்ருவாங்க, நம்ம ஆட்கள் வந்து இறக்கி அதை குழிக்குள்ளே போட்டு ரெடி பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக 70% பணம் தர்ற மாதிரி இருக்கும். நம்ம வலையும் ஆட்களும் வந்துடுவாங்க. குழி தோண்ட வேலை ஆரம்பிச்சதுக்கப்புறம் பணம் தர்ற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம கலர் அடிச்சிட்ருக்காங்க, ஒயிட் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த பக்கத்தில் எதுக்கு தோண்டாமல் போட்டிருக்காங்க அப்படின்னா அது கீழே கொஞ்சம் பாறை சரல் மண்ணு மாதிரி இருந்துச்சு, அது தோண்ட முடியல, அதனால் தண்ணி ஊற்றி போட்டு தோன்றுறாங்க. இல்லை அப்படின்னா அது தோண்ட முடியாங்கிறனால தண்ணி ஊற்றி போட்டு தெளிவாக தோன்றுறாங்க. பாருங்கள், கலர் வந்து தெளிவாக அடிச்சிட்ருக்கோம். நம்ம எல்லா இடமே கஸ்டமர் என்ன கலர் கேட்குறாங்களோ என்ன கலர் வாங்கி கொடுக்குறாங்களோ அந்த கலரே வந்து தெளிவான முறையில் தரமாக அடிச்சு கொடுத்துருவோம். இப்போ 8 அடிக்கு ஒரு கல் போட்டு நம்ம 5 அடி ட்விஸ்ட் ஃபென்ஸ் கட்டுறதுக்கு அடிக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 145 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். அதே சப்போஸ் இடம் வந்து 1000 அடிக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒரு 5 ரூபா குறைச்சி நம்ம கரெக்டாக 140 ரூபா மேலே 140 ரூபாய்க்கு பண்ணி கொடுப்போம். 1000 அடி கீழே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 145 ரூபா கீழே அது பண்ண முடியாது. நம்ம இந்த மாதிரி ஃபென்சிங் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. வலை போட்ட பிறகு பாருங்கள் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, இப்போ அம்புக்குறி போட்டு கொடுத்தாச்சு. அம்புக்குறி போட்டோம் அப்படின்னா அதை ஃபென்சிங் அமைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், இந்த இடத்த பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். ஃபென்சிங் வந்து தரமாக இருக்கிறதுக்கு நம்ம அம்புக்குறி என்ன கலரில் கேட்குங்களோ அந்த கலரில் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி சாத்துக்கல்லுக்கு இப்போ குழி தோண்டிட்டு இருக்காங்க. சாத்துக்கல் வந்து கரெக்டாக முட்டுக்கல் வந்து கல்லில் முட்டுற மாதிரி தெளிவாக கொடுக்கணும். அப்போ தான் கல் இழுக்காது. நம்ம பேருக்கு உள்ள கல் கொடுத்தோம், 8 கல்லுக்கு 2 கல் கொடுத்தோம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது தேவையே கிடையாது. நம்ம எண்டுக்கு எண்டு தான் இழுப்போம். இழுக்கும்போது அந்த கல் சும்மா தான் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சும்மா 4-6 கல்லுக்கு 2 கல் எக்ஸ்ட்ரா கல் கொடுத்தா அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி கிடையவே கிடையாது. நம்ம வந்து வலை எந்த கல்லில் கடைசியாக பிடிச்சி இழுத்து கட்டுறோமோ அந்த கல்லுக்கு தான் முட்டு தேவைப்படுமே தவிர 4 கல்லுக்கு 5 கல்லுக்கு அந்த மாதிரிலாம் முட்டு தேவைப்படாது. நீங்கள் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏமாற்றப்படுவீங்க. ஏன்னா கல்லுக்கு காசு வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் நம்ம முட்டுக்கல் கொடுத்து தெளிவாக பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நான் கஸ்டமர்கிட்ட ஓப்பனாக பேசுகிறேன், இதில் கல் தேவை கிடையாது,
அது வேஸ்ட் தான் உங்களுக்கு சொல்லி தெளிவாக சொல்லிடுவோம். சும்மா கல் பேருக்கு போடுற மாதிரி போடணும், கஸ்டமர் விருப்பத்துக்கு அதில் போடுங்கன்னு சொன்னாலே போட்டுருவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல நம்ம 2 கல் போடும்போது கல்லுக்கு லேபருக்குள்ளே காசு தரமாக இருக்கும், அது வந்து உங்களுக்கு வேஸ்ட்டு தான். அதனால் முட்டுக்களை வந்து மட்டும் தரமாக கொடுக்க சொல்லுங்கள். நம்ம முட்டுகளுமே தெளிவான முறையில் தரமான கல் கொடுத்துரும். இப்போ வந்து இதில் 7 அடி கல் போட்டிருக்கோம் அப்படின்னா 6 அடி முட்டுக்கல் கொடுக்குறோம். ஏன்னா முட்டுக்கள் மேலே வசந்திருந்தாலும் அசிங்கமாக இருக்கும், அது வந்து பாதி லெவலில் இருந்தால் தான் ஒரு இடத்த பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, முட்டுக்கள் பாதியில் கொடுக்குறது வந்து கரெக்டாக இருக்கும். இதில் இப்போ முட்டுக்கள் கொடுப்பாங்க பாருங்கள். ஃபுல்லாகவே முட்டுக்கள் சைஸ் வந்து இது வந்து கரெக்டாக 6 அடி. ஊனி இருக்க கல் வந்து 7 அடி, நம்ம சாத்து கொடுக்குற கல் வந்து கரெக்டாக 6 அடி. தெளிவான முறையில் பெரிய கல்லாக இருக்கும். அதுவுமே புதுக்கோட்டை கல் தான். இப்போ முட்டி கொடுத்த பிறகு பாருங்கள் நல்லாயிருக்கும் பார்க்குறது. அதுக்கப்புறம் அதுலேயுமே ஒரு கலர் அடித்து அதுலேயுமே அம்புக்குறி போட்டு தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். இந்த முட்டுக்கிழமை வந்து ஆழமாக தோண்டி கொடுக்கணும். சும்மா பேருக்கு சும்மா நாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கல் வச்சு பிரயோஜனம் இல்லை. நம்ம கம்பி இழுத்து கட்டும்போது வந்து கல் வந்து இழுக்க ஆரம்பிக்கும், அப்போ வந்து கம்பி லூஸ் ஆகும். பாருங்கள், இப்போ கல் தூக்கி வைப்பாங்க. நம்ம இதுவுமே 1 அடிக்கு மேலே தோண்டி கீழே கொடுப்போம், அப்போ தான் வந்து தெளிவான முறையில் இருக்கும். இல்லைன்னா ஒரு மழை பெய்யுது அப்படின்னா கல் நழுக ஆரம்பிக்கும், அந்த மாதிரி இடம் கொடுக்கக்கூடாது. சப்போஸ் அந்த இடத்துல கல் நிற்காத அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டு கம்பியை போட்டு ஊனு கல்லுக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த முட்டுக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குமே கெட்டு கம்பியை போட்டு இறுக்கிடுவோம். அப்படிங்க வச்சாலும் கல்லுங்க அசையாது. இப்போ பார்த்தீங்களா சாத்துக்கல், இப்போ நம்ம கல் தள்ளினாலும் போகாது. சாத்துக்கல் வந்து தெளிவான முறையில் கொடுத்தாச்சு. இதுவே நீங்கள் மேலே புளுக்கு மேலே நிற்கிற மாதிரினா கல் சும்மா தான் இருக்கும், அந்த கல்லில் வந்து பிடிச்சிட்டு இருக்காது. இந்த மாதிரி தான் முட்டுக்கல் கொடுக்கணும். சும்மா முட்டுக்கல் 4 கொடுத்து 5 கொடுத்தேன் சும்மா பேர் கொடுத்து வச்சு பிரயோஜனங்களை, அது வந்து உங்களுக்கு வந்து பண நஷ்டம் தான். அது நம்ம வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது, அது இடம் கொடுக்குறது இல்லை. கஸ்டமர் கேட்டால் ஆசைப்பட்டு விருப்பம் கேட்டால் கல்லாக தெரியணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் அது பண்ணி கொடுக்குறது. இல்லைன்னா நம்ம எந்த மாதிரி தெளிவாக தரமாக பண்ணி கொடுக்க முடியுமோ நம்ம ஐடியாவில் அந்த மாதிரி தான் நம்ம ஃபென்சிங் அமைச்சு கொடுக்குறது. பார்த்துங்க, இந்த இடத்துலையுமே இப்போ கல் போட்டாச்சு, கரெக்டாக இந்த சைடு ஃபுல்லாகவே மட்டம் ஆயாச்சு. எனக்கு இதுலேயே மேலேயுமே டாப்பில் ப்ளூ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதுலேயுமே கம்பி இழுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கம்பி இழுக்கிறது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து கல் லாஸ்ட் எண்டு கல் தோன்றாங்க, ஏன்னா அளவு முன்ன பின்ன மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வந்து குழி போட்டுட்டோம், அப்புறம் இடத்துக்காரங்க வந்து அதில் வராது பின்னாடி தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால குழி 6-7 குழி தோண்டிட்டோம். அப்புறம் நம்ம ஆட்களும் மாற்ற பிடிக்காமல் இடத்துல மாற்றி போட ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், இதில் வந்து கீழே பாறை ஒன்றுமே செய்ய முடியல. இதில் வந்து 2 கல்லுமே ஒசந்து தான் நிற்கும். கரெக்டாக 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு ஒசந்து நிற்கும். ஏன்னா கீழே பாறைனால அதில் எதுவுமே நம்ம பண்ண முடியல. உங்களுக்கு கீழே பார்க்கும்போது தெரியும், கல் ஒசரத்தை பாருங்கள், 7 அடி கல் கீழே பாறை இருக்கிறதுனால இப்போ தண்ணி ஊற்றி போட்டுமே தோண்ட முடியல. இன்னும் இந்த கல்லை போட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். அந்த 2 கல் மட்டும் லேசாக ஒசந்துருக்கும், அது யாருமே எதுவுமே பண்ண முடியாது, உடச்சும் எடுக்க முடியல பாறையாக. பார்த்தீங்களா, இப்போ இது வந்து 2வது தோன்ற குழி. ஃபஸ்ட்டு தோன்ற குழியிலேருந்து இது 2வது தோன்ற குழிக்கு அது இடம் மாறிடுச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் 2வது தண்ணி ஊற்றி போட்டு 2வது தோன்றாங்க. நம்ம ஆட்கள் வந்து மாற்ற பிடிக்காமல் எந்த வேலைனாலும் தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். மாற்றி தோன்றதுக்கு ஒரு சில இடத்துக்காரங்க வந்து கம்பெனிக்காரங்க வந்து ஃபஸ்ட்டு தோன்றாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம எதுவும் பண்ணுறதில்ல. கஸ்டமர் என்ன சொல்லணும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளுக்கு முக்கியம். லட்சக்கணக்கில் போட்டு ஃபென்சிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான முறையில் நம்ம அமைச்சு கொடுத்துடணும். அதை பின்னாடி ஒரு நாள் பார்க்கும்போது அவங்களுக்கு மன வருத்தங்கள் வர மாதிரி நம்ம பண்ணுறது கிடையாது. கஸ்டமர் அதில் 2 ஆள் லேபர் போனாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம வந்து தெளிவான முறையில் கஸ்டமர் விருப்பத்துக்கு அதே தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக ஃபென்சிங் ஒர்க்கு பண்ணும்போது நம்மகிட்ட கண்டிப்பாக நம்ம வந்து தெளிவான முறையில் கம்மியான ரேட்டில் பண்ணி கொடுப்போம். மற்றவங்க பண்ணுறதோட உங்களுக்கு லாபகரமாக அடிக்கணக்கில் பண்ணி நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம். கல் கணக்கில் நம்ம கஸ்டமர் கேட்டால் கல் அதிகம் போடுறோம் அப்படின்னா அதுவுமே அடிக்கணக்கில் தான் நான் கன்வெர்ட் பண்ணி பண்ணுவோமே தவிர கல்லுக்கு 1500 1400 அந்த மாதிரி நம்ம ஒரு நாள் பேசி பண்ணுறதே கிடையாது. நம்ம வந்து ஒரு ஃபென்சிங் ஒர்க் வந்து ப்ராஃபிட் வந்து அதிகம் வைக்கிறது கிடையாது. நம்மளுக்குன்னு இப்போ முடிகிற ப்ராஃபிட் எவ்வளோ கம்மியாக ப்ராஃபிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் ப்ராஃபிட் பண்ணி ஃபென்சிங் ஒர்க் பண்ணுறது. மற்றவங்கள மாதிரி 20% 25% நம்ம வைக்கிறது கிடையாது. நம்மளுக்கு கணக்குக்கு என்ன கிடைக்குமோ அதான் 10% 10% தான் நம்ம வைக்கிறது, அதுக்கு மேலே வைக்கிறது கிடையாது. நம்ம கட்டுங்கிற ரேட்டுக்கு வந்து பேசி நமக்கு அன்னைக்கு உண்டான சம்பள கணக்கில் தான் நம்ம வந்து வேலை பார்க்குறது. அதிகமாக ப்ராஃபிட் வச்சு நம்ம வேலை பார்க்குறது கிடையாது. பார்த்திங்களா, முக்குகள் நல்ல பெரிய கல்லாக போட்டாச்சு, கரெக்டாக 5 அடி வசரத்தில் தூக்கி வச்சாச்சு. ஏன்னா இதில் வந்து முட்டை கொடுத்து தெளிவான முறையில் நம்ம பண்ணி கொடுப்போம். கலர் அடித்து இதுக்கப்புறம் வந்து வளலுக்கு ஆரம்பிப்போம். குழி வந்து 2 அடி போட்டிருக்கனால மண் நிறையா இருக்குது, அந்த மாதிரி நல்லா இறுக்கி கொடுத்துரும். முக்கியமாக ஒரு சில இடத்துல வந்து இருக்காது, ஒரு சில இடத்துல வந்து இருக்காத இடத்துல வந்து ஒரு மழை பெஞ்சு காலம் ஆனால் மட்டுமே தான் அது வந்து இருக்கும். நம்ம மற்றபடி எவ்வளோ நாள் இருக்குனாலுமே கல்லை ஆட்டும் போது கண்டிப்பாக ஆடி ஆகும். அதுங்களா இப்போ வந்து கம்பி இழுக்க ஆரம்பிச்சாச்சு.
இது என்ன கணக்கில் கம்பி இழுக்க சொன்னாங்க அப்படின்னா, கஸ்டமர் வந்து 2 கம்பி வலைக்கு உள்ளேயும் 2 கம்பி வலைக்கு வெளியும் கட்ட சொன்னாங்க. இப்போ நடுசில் 2 கம்பி கட்டுறோம் அப்படின்னா இது வந்து வலைக்கு உள்ளே வந்துடும், கல்லுக்கும் கம்பிக்கும் கட்டிடுவோம். அடுத்தால வலையை விரிச்சிட்டு அதுக்கப்புறம் வலைக்கு வெளியே மேலேயும் கீழேயும் கட்ட சொன்னதுனால வலை உள்ளேயும் போகக்கூடாது வெளியும் போகக்கூடாது, வலை நேர்கோட்டில் இருக்கிறதுனால நான் இந்த மாடலில் நம்ம வந்து கட்டி கொடுப்போம். கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி தெளிவான முறையில் கட்டி கொடுப்போம். இப்போ 2 கம்பி உள்ளே கட்டிடுவோம். நம்ம அடுத்தால வந்து வலையை விரித்து கட்டிட்டு அதுக்கப்புறம் 2 கம்பி வந்து வலைக்கு வெளியே தெளிவாக கட்டி கொடுப்போம். பாருங்கள், கலர் அடிச்சிட்ருக்காங்க, சாத்து போட்டப்போ கலர் அடிக்கலாம், கலர் அடிச்சிட்ருக்காங்க. இது வந்து உள்ளே வந்து கல்லுக்கும் முள்ளு கம்பிக்குமே ஒரு கட்டு கட்டிடும். 2 கம்பியுமே கல்லுக்கு 2 கட்டு கட்டிடும். கட்டிட்டோம் அப்படின்னா கம்பி அங்கேயும் ஆடாது தெளிவாக. இப்போ கல்லுக்கு வலை இழுத்தாலுமே கம்பி இழுத்தாலுமே வலைக்குமே கட்டிடுவோம், அதே மாதிரி கல்லுக்குமே கட்டிடுவோம். ஒரு சில கம்பெனியில் வந்து வலையோடு சேர்த்து கம்பி இழுத்து கட்டிடுவாங்க, ஒரே கம்பியில் முடிச்சிடுவாங்க, அது வேலை குறையும் அப்படின்ட்டு. நம்ம அப்படி பண்ணுறதே கிடையாது. ஒரு இடத்துல கம்பி கட்டியாச்சுனால அந்த கம்பிக்கும் கல்லுக்குமே தெளிவாக இழுத்து கட்டிடுவோம். பாருங்கள், இப்போ வலையை விரிக்க ஆரம்பித்தாங்க. இது வலையோட ஹைட் வந்து கரெக்டாக 5 அடி ஒசர வலை. அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட பேசினது வந்து நம்ம 3.5 இன்ச்சு பேசணும். ஆனால் கம்பெனியில் வந்து 3.5 இன்ச்சு அடிக்க டைம் எடுக்கணும் அப்படின்னால நம்ம 3.25 இன்ச்சிலே பண்ணி கொடுத்துட்டோம். கஸ்டமர் கேட்டதோட சின்ன சைஸு சின்ன சைஸாகவே பண்ணி கொடுத்துட்டோம். பார்த்தீங்களா, இது வந்து கரெக்டாக 3.25 இன்ச்சு, பேசினது 3.5, போட்டது வந்து 3.25 இன்ச்சு. சின்ன சைஸு கன்னியாகவே போட்டோம். அப்படி 3.25 இன்ச்சிலும் அந்த வாட்டர் கேப் வந்து கொஞ்சம் சின்னதாகும். 3.5 கொஞ்சம் சைஸு சின்னதாகும். பாருங்கள், மேலேயும் ட்விஸ்ட்டு, இது வந்து கீழேயும் ட்விஸ்ட்டு வந்துடும். பார்த்தீங்களா, அவ்வளோ தெளிவாக உருட்டி தெளிவாக அப்பப்போ லேசாக தெத்தாகும். ஏன்னா கம்பிக்கும் கம்பி ஏறினதுனால இது வந்து பின்னிக்கிடும். அப்படி பின்னி வச்சு லேசாக தெத்தாகும். அதை எடுத்து விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாகிடும். அப்படி தான் தெத்தி இது வந்து ஹைட் வந்து வலையோட ஹைட் வந்து கரெக்டாக 5 அடி இருக்கும். 5.3 இருக்கும். அந்த ட்விஸ்ட் வருது பார்த்தீங்களா, அது கரெக்டாக ஒவ்வொரு பக்கமும் கீழேயும் மேலேயும் வந்து கரெக்டாக 1.5 இன்ச்சு மேலே வரதுனால 5.3 இருக்கும். நம்ம இந்த ட்விஸ்ட்டு 5 அடி வலையும் பண்ணி கொடுப்போம். புதுக்கோட்டை கல்லுக்கு 5 அடி வலையும் பண்ணி கொடுப்போம். இது கரெக்டாக 3.5 இன்ச்சு வலைக்கு வந்து கரெக்டாக 145 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். பாருங்கள், அதுவே 3 இன்ச்சு 5.5 அடி ஒசரத்தில் பண்ணுங்க போச்சுல உங்களுக்கு கூட அடிக்கு 10 ரூபா வரும். 150 ரூபா 155 ரூபா வரும். அது வந்து நம்ம தெளிவான முறையில் கரெக்டாக பண்ணியிருப்போம். இடம் அதிகமாக இருந்துச்சுன்னா 5 ரூபா கம்மி பண்ணியே பண்ணி கொடுப்போம். இடம் ஒரு சின்ன இடத்துக்கு போடணும், ஒரு 10 சென்ட் 20 சென்ட்டுக்கு போடணும் அப்படின்னா அந்த ரேட்டு கீழே பண்ண முடியாது. அது இடம் கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து எடுத்து அனுசரித்து எடுத்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். பார்த்தீங்களா, இப்போ எண்டில் வந்து கட்ட ஆரம்பிக்காங்க. எண்டில் வந்து கரெக்டாக இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வாசல் இருந்து பார்த்தீங்களா அந்த அதுக்கும் ஒரு லென்த்துக்கு தெளிவாக இழுத்துருவோம். இப்போ இது வந்து நம்ம 4 கட்டு கட்டிடுவோம். கட்டு கம்பி வந்து கரெக்டாக டாட்டா கம்பி போட்டு கட்டுவோம். அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் இதோடு நம்ம இந்த கம்பியோட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம டாட்டா கம்பி போட்டு தான் கட்டி கொடுக்குறது. மற்றவங்க நார்மல் கம்பியை போட்டு கட்டி கொடுப்பாங்க, நம்ம டாட்டா கம்பி போட்டு கட்டி கொடுத்துருவோம். பாருங்கள், 2 கம்பி இழுத்துட்டோம். மேலே ட்விஸ்ட்டு இருக்குது, அதேமாதிரி கீழேயுமே ட்விஸ்ட்டு இருக்குது. இதுக்கப்புறம் வந்து 2 கம்பி வெளியே இழுப்போம். அதுவுமே 8 காட்டுறேன் பாருங்கள். இதேமாதிரி ஃபென்சிங் நம்மளுக்கு தெளிவாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கோம். சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கேன் வெளியூரில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். இல்லைனா நார்மல் கால் பண்ணி பேசுங்க. நம்ம இடத்த பார்த்து தெளிவாக மொத்தம் மெஷர் பண்ணி எவ்வளோ வரும்னு சொல்லி பார்த்து நீங்கள் என்னைக்கு ஃபென்சிங் பண்ண சொல்கிறீங்களோ அன்றைக்கி நம்ம வேலையை ஆரம்பித்து பண்ணிக்கலாம். 1000 அடினா நான் ஒரு 2 நாள் 3 நாள் பண்ணுவோம். நீங்கள் அதை வச்சு கால்குலேஷன் பண்ணிட வேண்டியதான். வேலைக்கு வரும்போது 4 பேர் வருவோம், இல்லை 5 பேர் வருவோம். ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலைக்கு போகிறது. அதை விட்டுட்டு அப்படி போகிறே கிடையாது. மற்றவங்க மாதிரி ஒரு வேலையை பாதி ஆரம்பிச்சுட்டு அதை போட்டுட்டு அடுத்த வேலையை பண்ணிவிட்டு அதையும் பாதி ஆரம்பிச்சுட்டு விட்றே கிடையாது. ஒரு வேலையில் கை வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலை A to Z முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஃபென்சிங் வேலையை பார்க்குறது. அதுக்கு பிறகு அந்த வேலையை முடிச்சப்போ தான் நம்ம வெளியே போகிறது. அது லோக்கல்னாலும் சரி தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி அந்த வேலையை முடிச்சுட்டு தான் கிளம்புங்க. அதனால் கண்டிப்பாக ஃபென்சிங் ஒர்க்கை பற்றி எந்த கவலையும் வேண்டாம். நம்ம வந்து தரமாக பண்ணி கொடுப்போம். இது வலை கம்பி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5, அதாவது 12 கேஜின்னு சொல்லுவாங்க. 2.5 12 கேஜி. முள்ளு கம்பி வந்து 14 கேஜி. அதுவுமே நல்லா 2 கம்பி சுற்றி வரும். முள்ளுக்கு முள்ளு இடைவெளி வந்து கரெக்டாக 4 இன்ச்சு இருக்கும். முள்ளுக்கு முள்ளு இடைவெளி வந்து 4 இன்ச்சு இருக்கும். முள்ளுமே நல்லா ஷார்ப்பாக இருக்குமே. ஆடு மாடு எதுவும் வந்து உரசினாலுமே குத்துற மாதிரி தான் ஷார்ப்பாக இருக்கும். அதனால் முள்ளு கம்பியும் சரி வலை கம்பியும் சரி நம்ம வந்து தெளிவான வலையை தான் தெளிவாக GSM கூடனே தான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரே பிராண்டு தான் ராஜ்கேட் வயரு. அதுவே சப்போஸ் நீங்கள் டாட்டா கேட்டாலுமே டாட்டா நம்ம எடுத்து வலையை எடுத்து நம்ம பண்ணி கொடுப்போம். பார்த்தீங்களா, மேலே ட்விஸ்ட் இருக்குது. ட்விஸ்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, வலையை சுற்றி மடித்து விடாமல் மேலே மாதிரி திருக்கி விட்ருவாங்க.
அது பால் யாருமே ஏறிச்சு ஆட முடியாது. காலெலாம் கிழிச்சு வச்சிடும். ஏன் மேலே ஏறிச்சு அப்படின்னா காலெலாம் கிழிச்சிரும். அதுமாதிரி யாருமே ஏறி உள்ளே வர முடியாது. பார்த்தீங்களா? இப்போ மேலேயுமே மேலேயும் ஒரு கம்பி கட்டியாச்சு, அதே மாதிரி கீழேயுமே ஒரு கம்பி கட்டியாச்சு. மொத்தம் 4 கம்பி கட்டியாச்சு. ஏன்னா இதை உள்ளே முள் கம்பி வெளியே கட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அதையும் இழுத்து கல்லோடு கட்டும். அதே மாதிரி மேலே வலையுமே இழுத்து கல்லோடு கட்டுவோம். வலைக்குமே 3 கட்டு வந்துடும். அதே மாதிரி முள் கம்பி 4 கட்டி இருக்கிறதுனால அந்த முள் கம்பிக்குமே 4 கட்டு வந்துடும். பார்த்தீங்களா? இதுதான் ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறது. வலை சைஸ் கரெக்டாக 3.25 இன்ச்சு. இதுக்கப்புறம் வலைக்கும் முள் கம்பிக்குமே கெட்டு கொடுத்துருவோம். கெட்டுனா முள் கம்பியும் வலையும் வெளியே வராத மாதிரி 2 சைடுமே இழுத்து கட்டிடுவோம். கெட்டுங்க பட்சத்தில் உங்களுக்கு வலை ஆடாது. ஆடுனாலும் வலைக்கும் முள் கம்பிக்கும் கேப் இருக்காது. வலை இழுத்தோம் அப்படின்னா முள் கம்பியோடு சேர்ந்து வரும். அது லேஸில் விடாது, தெளிவாக இருக்கும். பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. பார்க்கும்போது தெரியும். முட்டுக்கள் தெளிவாக கொடுத்து முட்டுக்கள் இழுத்து கட்டும்போது ஒரு அசைவு கூட இல்லை. அசையாத அளவுக்கு தெளிவாக பண்ணி கொடுத்துரும். இது அதோட பேக் சைடு இப்போ வலை கட்டுறதுக்கு வலை விரிச்சிட்ருக்காங்க. பார்த்தீங்களா? வலை இடம் கொஞ்சம் இடைஞ்சல் பிடிச்ச இடம் இருந்துச்சு. கொஞ்சம் மரங்கள் தட்டிட்டு இருந்துச்சு. அதை நம்ம வெட்டி எடுத்து அதை நம்ம தெளிவு பண்ணிட்டோம். இப்போ ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்குன்னா நம்ம ஆட்கள் பண்ணிடுவோம். முடியாத வேலைக்கு கண்டிப்பாக சேசி போட்டு பண்ணுங்கிற வேலைக்கு கண்டிப்பாக சேசி போட்டு ஒதுக்கி தந்தாச்சு அப்படின்னா நம்ம மட்டமாக பண்ணலாம். ஒதுக்கலை அப்படின்னா கல் இந்த மாதிரி இடம் இருக்கும், அந்த மாதிரி இடத்துக்கு ஏற்றால கல் மேலேயும் கீழே ஏறி வர வாய்ப்பு இருக்குது. அதனால் சேசி போட்டு ஒதுக்குற இடத்த கஸ்டமருக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த இடத்த ஒதுக்குனா தெளிவு பண்ண முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்கி தந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வலை முன்னாடி இழுத்து முடிச்சாச்சு. இப்போ பேக் சைடில் இழுத்துட்ருக்கோம். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஊடுகட்டு. இந்த வலைக்கும் முள் கம்பிக்கும் சேர்த்து கட்டுறது தான் இந்த ஊடுகட்டுன்னு சொல்லுவாங்க. இது கரெக்டாக 3 கட்டு வரும். 8 அடிக்கு ஒரு கல் போட்டிருக்கோம். அதுக்கு இடைவெளி எவ்வளோ இருக்கோ அதுக்கு இடைவெளியிலே நம்ம தெளிவான முறையில் ஊடுகட்டு போட்டு கொடுத்துருவோம். போட்டாச்சு அப்படின்னா வலை அங்கேயும் இங்கேயும் ஒரு பக்கமும் அசையாது. தெளிவான முறையில் வலை இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், இது இப்படி கட்டினா மட்டுமே தான் வலைக்குமே கம்பிக்குமே கேப் இல்லாமல் வலைக்கும் கம்பிக்கும் இறுகி இருக்கும். வலை இழுத்தாலும் கம்பி வரும், கம்பி இழுத்தாலும் வலை வர்ற மாதிரி தெளிவாக கட்டிடுவோம். ஆடக்கூடாது. மொத்தத்தில் லைஃப் லாங் இருந்தாலுமே அந்த கம்பி ஆடக்கூடாது. லைஃப் லாங் வரணும். இப்போ 10-15 வருஷம் வலை வரணும் அப்படின்னா எந்த மாதிரி ஃபென்சிங் அமைக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம தெளிவான முறையில் வலை அமைச்சு கொடுத்துருவோம். காசு போட்டு ஃபென்சிங் பண்ணுறவங்க சும்மா எதிர்பார்க்க மாட்டாங்க. எல்லாமே குவாலிட்டியாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறதுனால நம்ம கஸ்டமர் விருப்பத்துக்கு நல்ல குவாலிட்டியாகவே பண்ணி கொடுத்துருவோம். அது வேலை ஒர்க்குமே நல்ல தெளிவான முறையில் தரமாக அமைச்சு கொடுத்துருவோம். பாருங்கள், மொத்தம் 3 கட்டு கட்டிடுவோம். முன்னாடி இப்போ ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிடுவாங்க. அப்புறம் பின்னாடியும் ஒர்க் இருக்குது. பின்னாடி தண்ணி ஊற்றி போட்டிருக்க அந்த இடம் ரொம்ப மோசமாக இருந்தனால தெரியுதுங்களா, தண்ணி ஊற்றி போட்டு 2ஆவது தோண்டிட்டு இருக்காங்க. முன்னாடியுமே ஆப்போசிட் சைடுமே மேலே முடிஞ்சு பின்னாடி தண்ணி ஊற்றி தோன்றதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருந்துச்சு. இடம் கொஞ்சம் மோசமான இடம். இது மேலே பாறை நல்ல காய்வான இடம்னால களிமண் மாதிரி உள்ள இடம். கரைசல் மண்ணிலே இறுகி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இறுகி இருந்த இடம். அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம ஆட்கள் தண்ணி ஊற்றி தோன்றது இருந்துச்சு. பாருங்கள், அதுக்குமே வலை விரித்து போட்டாச்சு. முன்னாடி இழுத்து கட்டியாச்சு. உள்ளே அங்கே முள் கம்பிக்கும் கல்லுக்கும் கட்டிட்டு ஊடுகட்டும் கட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு 3 குழி மட்டும் தோண்ட வேண்டியச்சு. அதில் ஒரு ஆள் மட்டும் குழி தோண்டிட்டு இருக்காங்க. இப்போ பேக் சைடுமே வலை இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வலையை தரமாக தெளிவாக இழுத்துருவோம். டெம்பராக இழுத்தா மட்டுமே தான் லைஃப் லாங்க்கு ஒரே மாதிரி ஆடாமல் வைக்காமல் இருக்கும். நம்ம லேசாக ஏனதானன்னு இழுத்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து ஒரு மழை பெஞ்சதுக்கப்புறம் கம்பி லூஸ் ஆக ஆரம்பிக்கும். எல்லா கம்பியுமே நம்ம மழை பெஞ்சு அப்படின்னா சாத்துக்களும் முட்டுக்கு டைட்டாக இழுத்து வச்சுருக்கோம். அது கண்டிப்பாக கொஞ்சம் நழுக தான் செய்யும். அது கொஞ்சம் தெளிவாக கட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப நழுகாத மாதிரி நார்மலாக இருக்கும். அதே லூஸாக கட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப அது நழுகி வலை நல்லா அசிங்கமாக வர மாதிரி ஆயிரும், லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி நம்ம பண்ணுறது கிடையாது. எந்த இடத்துக்கு எந்த மாதிரி இழுக்கணுமோ அந்த மாதிரி நம்ம தெளிவான முறையில் இழுத்துருவோம். பார்த்தீங்களா, இப்போ வலையை விரிச்சு விட்டாச்சு. இப்போ ஒரு சைடு இழுத்து கட்டிட்டோம். இனிமேல் அந்த இதுலேருந்து லாஸ்ட் எண்டுக்கு இழுத்து கட்டுவோம். இழுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே முள் கம்பி போட்டு 4ஆவது கம்பி இழுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே கட்ட ஆரம்பிப்போம். ஃபுல்லாக பாருங்கள், நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபென்சிங் அமைச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக ஃபென்சிங் ஒர்க் இருந்துச்சுன்னா நம்மகிட்ட சொல்லுங்கள். நீங்கள் 10 அடிக்கு ஒரு கல் போட்டாலும் சரி, 8 அடிக்கு ஒரு கல் போட்டாலும் சரி, எந்த மாதிரி பண்ணி தர சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நம்ம தரமான முறையில் தெளிவான ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். இப்போ நம்ம அமைக்கிற ஃபென்சிங் காஸ்ட் அடிக்கு கரெக்டாக 145 ரூபா. ஒரு அடிக்கு அமைக்கிறதுக்கு 5 அடி அவசர வலை ட்விஸ்ட்டு ஃபென்ஸ், கீழேயும் ட்விஸ்ட்டு மேலேயும் ட்விஸ்ட்டு. அது கலர் எடுத்து கொடுத்தோம்னா இந்த கலர் கேட்கலாம் அந்த அடித்து கொடுத்துருவோம். பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஃபென்சிங் ஒர்க்கு தெளிவாக முடிஞ்சிருச்சு இந்த பக்கம். இதே மாதிரி ஃபென்சிங் அமைக்கிற கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. இப்போ பின்னாடி இழுத்து கட்டிகிட்டு இருக்காங்க. பின்னாடி இப்போ 2 கம்பி ஃபஸ்ட்டு இழுத்துருப்பாங்க. இப்போ லாஸ்ட்டு 3 கம்பி இழுத்துட்டாங்க. லாஸ்ட் கம்பி மட்டும் இழுத்து கட்ட போகிறாங்க.
பார்த்திங்களா, அவங்க பார்க்கும்போதே தெரியும். கம்பி நல்ல முள் கம்பி வந்து நல்லா நெருக்கமாக இருக்கும். இந்த சைடுமே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஃபென்சிங் ஒர்க் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கணும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஃபென்சிங் பண்ண அப்படின்னா நம்ம கான்டாக்ட் நம்பரை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி வீடியோ பார்க்கணும், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபென்சிங் பற்றி எல்லா வீடியோமே இருக்கும். நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா போதும், அதிகமான வீடியோக்கள் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து எந்த மாதிரி ஃபென்சிங் அமைக்க ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம ஃபென்சிங் தெளிவான முறையில் அமைச்சு கொடுத்துருப்போம். கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து கால் பண்ணுங்கள். நம்மளுக்கு 5 சென்ட்னாலும் சரி, 50 ஏக்கர்னாலும் சரி, 100 ஏக்கர்னாலும் சரி, எவ்வளோ இடம்னாலும் நம்ம தரமான வலையை போட்டு தரமான முள்ளு கம்பி வச்சு தெளிவான முறையில் ஃபென்சிங் அமைச்சிருப்போம். முக்கியமாக என்னென்னா, ஃபென்சிங் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு இடத்த பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அது மாதிரி ஃபென்சிங் ஒர்க்கை பார்க்கும்போது நல்லாயிருக்கும், நல்லா இருக்கணும். அதுக்கேற்றால குறை இல்லாமல் தெளிவான முறையில் ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துருப்போம். நம்ம ஃபென்சிங் நேம் வந்து சன் ஃபென்சிங். கான்டாக்ட் நம்பர் வந்து 9788789987. நம்ம நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். நீங்கள் இந்த மாதிரி 5 ஏக்கருக்கு ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக ஒரு 2500 அடி வருது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் நாளே சொல்லிட்டீங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் போய்ட்டு பேசிங்கன்னா இடத்த பார்த்துருவேன். இடத்த பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னைக்கு பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் கம்பெனியில் வந்து ஆர்டர் கொடுத்துருவோம் வலைக்கு. சப்போஸ் நீங்கள் ட்விஸ்ட்டு கேட்குறீங்க அப்படின்னா அது உடனே ஆர்டர் அடித்து வைக்க மாட்டாங்க. நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ அடிப்பாங்க. ஏன்னா அது வந்து அதிகம் சேல்ஸ் ஆகாது, காஸ்ட் வேஸ்ட் ஜாஸ்தி. அதனால் அதை அடித்து வச்சா சேல்ஸ் ஆகான்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தப்போ அந்த ட்விஸ்ட் ஃபென்ஸ்னால் அடிக்க ஆரம்பிக்கும். நார்மல் ஃபென்சிங் அப்படின்னா எப்போனாலுமே எடுத்துக்கலாம். டெஸ்ட்டுங்கிறது நம்ம ஆர்டர் கொடுத்தா தான் கம்பெனியில் வந்து அது ரெடி பண்ணி தருவாங்க. பார்க்கும்போது தெரியும். இப்போ வந்து உள்ள முள்ளு கம்பிக்கும் வலைக்குமே கட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து கேட் அமைக்க சொன்னாங்க. 3 அடி இல்லை கேட் ஒரு ஆள் போகிற மாதிரி 5 அடி வருஷத்துக்கு கேட் அமைக்க சொன்னாங்க. இப்போ இடத்துல கேட் அமைக்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ வந்து 3 பேருமே ஓடு கேட்டு தான் கேட்டுட்ருக்காங்க. கம்பியுமே நேரான முறையில் தெளிவாக இழுத்து வச்சுருப்போம். கம்பி கீழே மேலேயுமா இருக்காது, தெளிவான முறையில் இழுத்து வச்சுருக்கனால தெளிவான முறையில் தான் இருக்கும். அங்கே இடத்துல இப்போ கேட்டு போடுறத பார்ப்போம். இது வந்து இடத்தோட முன்பாகும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபென்சிங் போடும்போதே காட்டியிருப்பேன். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம 3 அடி கேப் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து 3 அடிக்கு 5 அடி வசரத்தில் கேட்டு கஸ்டமர் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதை ஊனி தந்துங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு கேட்டுக்கு நம்ம என்ன சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ சின்ன கேட்டு 3 அடி கேட்டு அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த கேட்டு ஊன்றதுக்கு வந்து கரெக்டாக 500 ரூபா இடத்த பொறுத்து சார்ஜ் பண்ணுவோம். இப்போ அதே பெரிய கேட்டு அப்படின்னா கரெக்டாக 1000 ரூபா 1500 சார்ஜ் பண்ணுவோம். நம்ம வந்து மற்றவங்க கொத்தனார் சார்ஜ் பண்ண மாட்டோம். நம்ம லேபருக்கு உண்டான என்ன அதுவோ 500 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி தான் நம்ம கேட்டு போட்டு கொடுத்துருவோம். கேட்டு அதுவே நம்மளை அடிச்சு கொடுக்குன்னு சொன்னாலும் அடிச்சு கொடுப்போம். அது வந்து 3 அடி 3 அடி 5 அடி வசனங்க ஒரு 4500 அந்த மாதிரி வரும். கஸ்டமர் எல்லாம் ரெடி பண்ணி தந்துட்டாங்கன்னா நம்ம அது கேட்ட ஊனியை கொடுத்துருவோம். பாருங்கள், இப்போ நம்ம போர்டு தான், நம்ம போர்டு நம்பர் கார்டு, நம்ம ஃபென்சிங் இருக்குது, சன் ஃபென்சிங் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. வேலை தெளிவான முறையில் முடிய போகுது. பார்த்தீங்களா, அம்புக்குரியுமே தெளிவாக போட்டு கொடுத்தாச்சு. ப்ளூ கலர் கஸ்டமர் புக் கேட்ட ப்ளூ கலர் போட்டு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம வந்து தெளிவான முறையில் வந்து கேட்டை போட்டு கொடுத்துட்டோம்னா இதோட ஃபென்சிங் ஒர்க் இதோட ஸ்டாப் ஆகிட முடிஞ்சிடும். பாருங்கள், இப்போ ஃபுல் சைஸ் ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஃபுல் வீடியோ ஃபென்சிங் பண்ண ஃபுல்லாக 30 கல்லுக்குள்ளே வேலையுமே ஃபுல்லாக காட்டுறேன். இது எதுக்கு இந்த ரேட்டில் இந்த 35 கல்லுக்குன்னு சொல்லி இங்கே பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க இதுக்கப்புறம் வந்து ஒரு 1000 அடி வேலை இருந்துச்சு, அந்த வேலையை முடிச்சுட்டு இந்த வேலையை பண்ணுறதுனால நம்ம இந்த இதுக்குன்னு தனியாக பண்ணிகிட்ருக்கோம். இல்லை அப்படின்னா 35 கல்லுக்குன்னு சொல்லி 30 கல்லுக்குன்னு சொல்லி நம்ம அங்கேருந்து அது பண்ண முடியாது. பக்கத்தில் ஒரு 1000 அடி வேலை இருந்துச்சு, அதனால் அந்த அவங்களுக்கே இருந்ததுனால நம்ம அதையும் சேர்த்து இதையும் சேர்த்து தெளிவாக பண்ணி கொடுத்துட்டோம். பாருங்கள், பார்த்தீங்களா, பேக் சைடு இது பேக் சைடுமே காட்டுறேன். வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதான் முக்கியம். ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணிகிட்டு இருக்கனால கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் திருநெல்வேலியில் இருக்கோம், நீங்கள் திருச்சிக்கு அங்கேருந்து கால் பண்ணாலும் வந்து இடத்த பார்த்து நாங்கள் தெளிவான முறையில் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம வந்து தெளிவான முறையில் வந்து இடத்த பார்த்து தெளிவான முறையில் ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் இடத்துக்குன்னு வாங்குறதுல ஒரு சில கம்பெனிக்காரங்க இடத்த பார்த்தாலே அட்வான்ஸ் கேட்பாங்க. நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. நம்ம வலையுமே ஆட்களை விட்டு வேலை விட்டதுக்கப்புறம் தான் 70% பணத்தை வாங்கி அதுக்கப்புறம் கல் இறக்கி நம்ம தெளிவான முறையில் வேலை பண்ணி கொடுப்போம். பார்த்தீங்களா, மேலேயும் ட்விஸ்ட்டு 3 பக்கமே தெளிவான முறையில் அமைச்சு கொடுத்தாச்சு. இப்போ கேட்டு பாருங்கள், கேட்டுமே நம்ம வந்து தோண்டிட்டு இருக்காங்க. இதில் வந்து காங்கிரீட்டு போட்டுருவா தான் நிற்குங்கிறனால நம்ம காங்கிரீட்டு ஜல்லி எல்லாமே எடுத்து நம்ம காங்கிரீட்டுமே தெளிவான முறையில் போட்டு கஷ்டம் கொத்தனார் இந்த மாதிரி ஃபென்சிங் அமைச்சு இது கொடுத்துப்பாங்களோ கேட்டு அமைச்சு கொடுப்பாங்களோ அதே மாதிரி முறையில் தெளிவான முறையிலே அமைச்சு கொடுத்துருவோம். பாருங்கள், இப்போ இந்த கேட்டு அமைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 500 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். அதேமாதிரி பெரிய கேட்டு அப்படின்னு சொல்லி ஒரு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். அவ்வளோதான். அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறதே கிடையாது. வேலையோட வேலை இதை நம்ம வந்து போட்டு தெளிவாக கொடுத்துட்டு போயிடுவோம். பாருங்கள், அதுமாதிரி எந்த மாதிரி நிற்குமோ அந்த மாதிரி தெளிவான முறையில் இது வந்து கேட்டு வந்து கஸ்டமர் அடிச்சு தந்துட்டாங்க. அதனால் நம்ம தெளிவாக அமைச்சு கொடுத்துருவோம். கண்டிப்பாக இதே மாதிரி ஃபென்சிங் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க.
தெளிவான முறையில் நம்ம வந்து அமைச்சு கொடுப்போம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம ஃபென்சிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக எவ்வளோ இடம்னாலும் சரி ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு இடத்த பார்த்து தரமான வேலை போட்டு தரமான முள்ளு கம்பி வேலையுமே தெளிவான முறையில் அமைச்சு கொடுப்போம். கண்டிப்பாக நம்ம தொடர்பு கொள்ளுங்க. இப்போ வேலை வந்து திருச்சி மாவட்டம் விராலிமலையில் நடந்த வேலை இது. பார்க்கும்போது தெரியும் வேலை சுத்தமாக முடிஞ்சிருச்சு. மீதி காங்கிரீட்டை எடுத்துகிட்டு போகிறோம். பார்த்தீங்களா, சுத்தமாக கேட்டு போட்டாச்சு. இது கேட்டு வந்து கரெக்டாக 5 அடி கல்லுக்கு மட்டுமா அவசரமாக 5 அடிக்கு தெளிவான முறையில் கேட்டு அமைச்சு கொடுத்தாச்சு. ஃபென்சிங்கும் தெளிவான முறையில் கஸ்டமர் எந்த மாதிரி கேட்டாங்களோ அந்த மாதிரி தெளிவான முறையில் ஃபென்சிங்கும் சரி, கம்பியும் எந்த மாதிரி இழுக்க வச்சுனாங்களோ அந்த மாதிரி இழுத்தாச்சு. வலையுமே போட்டாச்சு. அதே மாதிரி நம்ம கேட்டுமே போட்டு அமைச்சு கொடுத்துட்டோம். பார்க்கும்போது தெரியும் வேலை தெளிவாக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள்.